ஒரு ராஜாவுக்கு முடித்திருக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தான் ஒருத்தன். ஒரு நாள் அவன் காட்டு வழியா போகும்போது ஒரு அசரீரி குரல் கேட்டுது. உனக்கு தங்கம் வேணுமா, இதோ இந்த மரத்துக்கு அடியில் இருக்கு, எடுத்துக்கோ அப்படின்னு. இவன் போய் பார்த்தா மரத்துக்கு அடியில ஒரு ஜாடி நிறைய தங்கம். வேகமா ஓடினான், எடுத்துட்டு மறைச்சு கொண்டு போனான். யாருக்கு தெரியாம வீட்டுல கொண்டு போய் மனைவிட்டு சொன்னான், பாரு ஜாடி நிறைய தங்கம். பார்த்தா ஜாடி நிறைய இல்ல, அது 7.5 ஜாடி தான் இருக்கு. 8 ஜாடி ஃபுல்லா இல்ல, 7.5 ஜாடி தான் இருக்கு. அதனால பார்த்தான், இது என்ன கம்மியா இருக்கு, இதை முழுசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிட்டு இருந்த நகையெல்லாம் வாங்கி உள்ள போட்டான். அது மறுபடியும் 7.5 ஜாடியே இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா வச்சுட்டு தான் எவ்வளவு சேர்த்து வச்சு அந்த செல்வத்தெல்லாம் விட்டு அதை தங்கமாக்கி அது உள்ள போட்டான். மறுபடியும் அது 7.5 ஜாடியே இருக்கு. என்னடா இது புரியலையா, ஆனா இதை எப்படியாவது முழுசா ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜாவுக்கு முடித்திருக்கும் போதுதான், ராஜா ரொம்ப வறுமையா இருக்கு, நீங்க சம்பளம் ஏத்தி கொடுங்களேன் அப்படின்னு. ராஜா இப்படி கேட்கவே மாட்டானே, ரொம்ப நல்லவனாச்சே, சரி ஏத்தி கொடுக்குறேன் சொல்லிட்டு இப்படி சம்பளம் ஏத்தி கொடுக்குறாரு. இப்படியே 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை இவன் ராஜா கிட்ட சம்பளம் ஏத்தி ஏத்தி கேட்கிறான். ஒரு நாள் ராஜாவுக்கு ஷேவ் பண்ணிட்டு இருக்கும் போதே, ராஜா ரொம்ப வறுமையா இருக்கு ராஜா, சம்பளம் ஏத்தி கொடுங்க அப்படின்னப்போ ராஜா வந்து, என்ன நீ எப்ப பார்த்தாலும் வறுமையா இருக்கு வறுமையா இருக்குன்ற, உனக்கு என்ன 7.5 ஜாடி தங்கம் கிடைச்சுச்சா அப்படின்னு கேட்டாரு. ஐயோ ஐயோ, ராஜாவுக்கு எப்படி தெரிஞ்சது? ஐயா, ஏன்னா அந்த காலத்துல இல்ல, இப்ப கூட தானே ஏதாவது பொக்கிஷம் கிடைச்சதுன்னா நிலத்துல இருந்து அது வந்து அரசாங்கத்துக்கு போய் சேரும். அந்த காலத்துல அப்படித்தான். ராஜாவுக்கு தெரிஞ்சு ஐயோ அதை வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்போ ராஜா சொல்றாரு, இங்க பாரு, உன்னை பார்த்தா 7.5 ஜாடி தங்கம் தான் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் 7.5 ஜாடி தங்கம் ஒரு வாட்டி கிடைச்சது. என் வாழ்க்கையே துன்பமயமா போயிடுச்சு. அந்த 7.5 ஜாடி அது 8 ஜாடியா நிறையவே செய்யாது, அதான் பேராசை. அதனால தயவு செய்து எங்க அந்த ஜாடி கிடைச்சதோ அங்க போய் வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடி வந்துரு, அதுதான் இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொன்னதும் அவன் ஜாடி எடுத்துட்டு தலை மேல வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் வச்சுட்டு அந்த காட்டிலேயே வச்சுட்டு ஓடி வந்துட்டான். பேராசை என்னைக்குமே நிறைவேறாதுன்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன குட்டி கதை இது. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.